அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆராதனா. என் கதையின் தலைப்பு நற்செயல் நல்ல பலன் தரும். சேலம் என்ற அழகான கிராமத்தில் சேரன் என்ற பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தமிழன் என்ற பையன் 3ஆம் வகுப்பு படித்து வந்தான். ஒரு நாள் தமிழ் ஆசிரியர் வகுப்பில் மாணவர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறினார். தமிழனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு ஆசிரியர் சொன்னதையே நினைத்து கொண்டு குளத்தை இழுத்து தூங்கினான். அவனுக்கு ஒரு கனவு வந்தது. கை கால் இல்லாத மனிதர்கள், தண்ணீர் இல்லாத பூமியில் அங்கேயும் இங்கேயும் விலங்குகள் இறந்து கிடந்தன, மனிதர்கள் இறந்து கிடந்தன. நாய்கள் என்று ஒலித்தன, கல்கள் வானத்தில் வட்டமிட்டன. ஒரே ரத்தமயமான பூமி என கனவு கண்டான். மறுநாள் குளித்துவிட்டு பள்ளிக்கு சென்றான். தமிழாசிரியரிடம் தனக்கு வந்த கனவை பற்றி சந்தேகம் கேட்டான். தமிழாசிரியர் சரியான கனவைதான் கண்டிருக்கிறார். நாம் நெகிழி பையை பயன்படுத்துவதால் பூமி கெட்டுவிடும். ஐயா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தம்பி, நெகிழி பை பூமிக்குள் மக்குவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். அதனால் நீர் ஊறாததால் மரம் செடி கொடி வளராது. மரம் இல்லாததால் மழை இல்லை. மழை இல்லாததால் பூமி வெப்பமடையும். பூமி வெப்பமடைந்தால் நீ கண்ட கனவு நனவாகும். இதை கேட்ட தமிழன் இதை பற்றி அனைவருக்கும் கூறினான். அவன் செய்த செயலுக்கு நல்ல பலன் கிடைத்தது. ஊரில் உள்ள மக்கள் நெகிழி பை பயன்படுத்தாமல் துணி பை பயன்படுத்தினார். இனி நாம் எல்லோரும் நெகிழி பை பயன்படுத்தாமல் துணி பை பயன்படுத்துவோம். நன்றி.